வணக்கம். நம்ம இந்த வீடியோல திருக்குறள் தொடர்பான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். யூனிட் 6ல இதுக்கு முன்னாடி யூனிட் 8 இருந்துச்சு. நம்ம இதுக்கு முன்னாடியே ஒரு 2 வீடியோ திருக்குறள் தொடர்பான கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம். பார்ட் 1, பார்ட் 2. இந்த வீடியோல பேலன்ஸ் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எல்லா உயிர்களாலும் கைதூப்பி தொழப்படுபவர் யார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, கொல்லான் புலால் மறுத்தான். எல்லா உயிர்களாலும் கைகூப்பி தொழப்படுபவர் யார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, கொல்லான் புலால் மறுத்தான். இந்த கொஸ்டினுக்கான திருக்குறள் என்னன்னா, கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். யார் புலால் சாப்பிடாம இருக்காங்களோ அவங்கள எல்லா உயிரும் கைகூப்பி தொழும் அப்படிங்கிறதுதான் இந்த இந்த பொருளுக்கான பொருள். நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படுபவர்கள்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, கம்பர், திருவள்ளுவர். தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படுபவர்கள் கம்பர், திருவள்ளுவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வள்ளுவர் கூற்றுப்படி மழலை சொல் கேளாதவர் எவற்றை இனிது என்பார்கள்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, குழலிசை யாழிசை. இந்த கொஸ்டினுக்கான குறள் என்னன்னா, குழல் இனிது யாழினிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். வள்ளுவர் கூற்றுப்படி மழலை சொல் கேளாதவர் எவற்றை இனிது என்பார்கள்? குழலிசை யாழிசை. நெக்ஸ்ட் கொஸ்டின், மக்கட்பண்பு இல்லாதவர்கள் எதற்கு சமமானவர்கள் என்கிறார் வள்ளுவர்? என்னன்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா, அறம்போல் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். மக்கட்பண்பு இல்லாதவர்கள் எதற்கு சமமானவர்கள் என்கிறார் வள்ளுவர்? மரம் போன்றவர்கள். அறம் போல கூர்மையான அறிவு இருந்தாலும் அவங்க கிட்ட மக்கட்பண்பு இல்லை அப்படின்னா அவங்க மரத்துக்கு சமமானவங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகினில் நாகரீகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் கால்டுவெல். உலகினில் நாகரீகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் கால்டுவெல். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஞாலம் கருதினும் கைகூடும் மேற்கூறிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினால் அவர் எந்த இரண்டை அறிந்து செயல்பட வேண்டும்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, 2 மட்டும். என்னன்னா காலமும் இடமும். இந்த கொஸ்டினுக்கான குறள் என்னன்னா, ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின். காலமும் இடமும் அறிஞ்சு அந்த செயலை செஞ்சோம் அப்படின்னா இந்த உலகத்தையே வெல்ல முடியும் அப்படிங்கிறதா இந்த குறளுக்கான பொருள். நெக்ஸ்ட் கொஸ்டின், நெய்யால் எரி நுதிப்பேம் என்றால் கவ்வையால் காமம் நுதிப்பேம் எனல் எனும் குறளில் நுதிப்பேம் என்பதன் பொருள்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, அவித்தல். இந்த குறளுக்கான பொருள் என்னன்னா, அதாவது ஊரார்கள் குறை சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காக காதலை கைவிடுறது எதுக்கு சமம்னா நெய்யால தீய அணைக்கிறதுக்கு சமம் அப்படிங்கிறதா இந்த குறளுக்கான பொருள். நெய்யால் எரி நுட்பேம் என்றால் கவ்வையால் காமம் நுட்பேம் எனல் எனும் குறளில் நுட்பேம் என்பதன் பொருள்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, அவித்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு தூதுவனின் குணங்களாக திருவள்ளுவர் எவற்றை கூறுகிறார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, தூய்மை, துணைமை, துணிவு. இந்த கொஸ்டினுக்கான குறள் என்ன அப்படின்னா, தூய்மை, துணைமை, துணிவுடைமை இம்மூன்றின் வாய்மை வலியுரைப்பான் பண்பு. என்னன்னா துணிவு, துணை, தூய ஒழுக்கம் ஆகிய இம்மூன்றும் தூதுவருக்கு தேவையானவைகளாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஊழையும் உட்பக்கம் காண்பார் யார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, விடாமுயற்சி உடையார். இந்த கொஸ்டினுக்கான குறள் என்ன அப்படின்னா, ஊழையும் உட்பக்கம் காண்பார் உழைவின்றி தாளாது முயற்றுபவர். என்னன்னா இது குறளுக்கான பொருள் என்ன அப்படின்னா, ஊழ் என்பது வெல்ல முடியாத ஒன்று என்பார்கள். சோர்வில்லாமல் முயற்சி மேற்கொள்பவர்கள் அந்த ஊழையும் தோல்வி அடைய செய்வார்கள். இங்க ஊழ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா விதி. ஊழையும் உட்பக்கம் காண்பார் யார்? விடாமுயற்சி உடையோர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் யார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, மக்கட்பண்பில்லாதவர். இந்த கொஸ்டின்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அடிக்கடி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஸ் செருணர் செருக்கருக்கும் எஃதனின் கூறியது இல் என வள்ளுவர் குறிப்பிடுவது?
இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ செல்வம். இந்த கொஸ்டினுக்கான குறள் என்ன அப்படின்னா, செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எத்தனிற் கூறியதில். இந்த குறளுக்கான பொருள் என்னன்னா, பகைவரின் மனசெருக்கை அழித்து வெற்றி பெறும் ஆயுதம் பொருளை காட்டிலும் கூர்மையானது வேறில்லை. நம்மளோட பகைவர்களோட மனசெருக்கு அழிக்கணும் அப்படின்னா நம்ம நிறைய பொருள் சேர்க்கணும், அதுதான் சிறந்த வழி அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஸ் துணிக கருமம் துணிந்த பின் டேஸ் என்பது இழுக்கு. எவ்வாறு ஒரு செயலில் ஈடுபட வேண்டும் என திருவள்ளுவர் மேற்கூறிய குறளில் அறிவுறுத்துகிறார். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி நன்றாக சிந்தித்து அதற்கு பிறகு. இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. இது என்ன குறள்னா, எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவான் என்பது இழுக்கு. என்னன்னா, ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியே நம்ம நல்லா யோசிச்சு அதுக்கப்புறம் செய்யணும். அந்த செயலை செய்ய தொடங்கின வாட்டி அதுக்கப்புறம் நம்ம யோசிக்க கூடாது அப்படிங்கறதா இந்த குறளுக்கான பொருள். நெக்ஸ்ட் கொஸ்டின், இருபுணலும் வாய்ந்த மலையும் வருபுணலும் வல்லரனும் நாட்டிற்குறுப்பு. இந்த திருக்குறளில் இருபுணல் என்பது யாது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி மழைநீர் கிணற்று நீர். இந்த இருபுணல் அப்படிங்கிறது என்னன்னா மழைநீர் கிணற்று நீர். இந்த குறளுக்கான பொருள் என்னன்னா, மழைநீர் கிணற்று நீர், அப்புறம் நல்ல வளமான மலை, அப்புறம் அந்த அந்த அரசருக்குரிய பகுதிக்கான சிறந்த அரண், சிறந்த கோட்டைகள், இதெல்லாம் இருக்கிறது தான் ஒரு நாட்டிற்கு உறுப்பு அப்படின்னு சொல்றதுதான் இந்த குறளுக்கான பொருள். நெக்ஸ்ட் கொஸ்டின், மன உடன்பாடு இல்லாதவரோடு சேர்ந்து வாழும் வாழ்க்கை எதனோடு தங்கியிருந்து வருந்துவதற்கு ஒப்பாகும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாம்பு. இந்த கொஸ்டினுக்கான குறள் என்ன அப்படின்னா, உடன்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடனுறைந்தற்று. இந்த குறளுக்கு பொருள் என்னன்னா, அகத்தில் உடன்பாடு இல்லாதவருடன் குடிவாழும் வாழ்க்கை ஒரு குடிசையில் பாம்போடு உடன் வாழ்ந்தார் போன்றது. மன உடன்பாடு இல்லாதவரோடு சேர்ந்து வாழும் வாழ்க்கை எதனோடு தங்கியிருந்து வருந்துவதற்கு ஒப்பாகும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாம்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டினுமே ரிப்பீட் ஆயிருக்கு. பீலிப்பை சாக்காடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெய்யும். இக்குறள் வழி திருவள்ளுவர் கூறும் அறிவுரை யாது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தன் சக்தியின் அளவை கடத்தல் கூடாது. இந்த கொஸ்டினும் ரிப்பீட் தான் ஆயிருக்கு. மேக்சிமம் பாத்தீங்கன்னா கேட்ட கொஸ்டினே தான் திருப்பி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் குறள், பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செய்பொருள் காண்பது டேஸ். சிறப்பென்னும் செம்பொருளை காண உறுதுணையாவது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி அறிவு. என்னன்னா, பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. இந்த குறளுக்கான பொருள் என்னன்னா, பிறவி என்னும் அறியாமையில் இருந்து விலகி பிறவாமை என்னும் செவ்விய பொருளை காண்பதே மெய்யுணர்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட வாக்கியங்களில் சங்கம் மருவிய காலத்தின் சரியான கூற்று எது. இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, 18 நூல்களை உள்ளடக்கிய 14 கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் ஒழுக்க நெறிமுறைகளை பற்றி கூறுகிறது. அவற்றுள் திருக்குறளும் நாலடியாரும் முதன்மையானதாகும். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் பண்பாடு மற்றும் சமயத்தை பற்றி கூறுகின்றன. இதுல பாத்தீங்கன்னா மணிமேகலை வேணா பௌத்த மத கருத்துக்களை குறிப்பிடுது, ஆனா சிலப்பதிகாரம் சமயத்தை பத்தி எல்லாம் சொல்லல. அதனால இந்த 3வது ஸ்டேட்மெண்ட் தப்பு. 1, 2 மட்டும் சரி. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 மட்டும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், குடம்பை தனித்தொழிய புல் பரந்தற்றே எனும் குறளில் வரும் காட்சி புலப்படுத்துவது எது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி வாழ்க்கை நிலையில்லாதது. இந்த கொஸ்டினுக்கான குறள் என்ன அப்படின்னா, குடம்பை தனித்தொழிய புல் பரந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு. இந்த குறளுக்கான பொருள் என்னன்னா, உடம்போடு உயிருக்குள்ள உறவு தான் இருந்த கூடு தனியே இருக்க அதை விட்டு வெளியிடத்திற்கு பறவை பறந்தார் போன்றது. இதுல வாழ்க்கையோட நிலையாமை பத்தி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் சான்றோர் அவையில் பேசுவதை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி அரங்கின்றி வட்டாடுதல். நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் சான்றோர் அவையில் பேசுவதை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார். அரங்கின்றி வட்டாடுதல். இந்த கொஸ்டினுக்கான குறள் என்னன்னா, அரங்கின்றி வட்டாடியற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டிக் கொளல்.
என்னன்னா, அறிவு நிரம்புவதற்கு காரணமான நூல்களை கற்காமல் கற்றவரிடம் சென்று பேசுதல், சூதாடும் அரங்கு அலைக்காமல் வட்டுக்காயை உருட்டி ஆடினான் போன்றது. அதாவது நல்ல நூலை எல்லாம் கற்று அதுக்கப்புறம் போய் சிறந்த அறிவுகிட்ட பேசாம அப்படியே போய் பேசுறது எதுக்கு சமனா, அந்த வட்டாடுறதுக்கு வந்து அரங்கே இல்லாம சும்மா அந்த வட்டுக்காயை உருட்டுறதுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இக்குறளில் காய் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகின்றார்? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கடுஞ்சொல். இந்த கொஸ்டின்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி ரிப்பீட் ஆயிட்டே இருந்திருக்கு, நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வள்ளுவரின் கருத்துப்படி உலகத்தார் மனங்களில் வாழ்பவர் யார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ உண்மையை பேசுபவர். இந்த கொஸ்டினுக்கான குறள் என்னன்னா, உள்ளத்தார் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். ஒருவன் தன் உள்ளம் அறிய பொய் இல்லாமல் நடப்பானானால் அத்தகையவன் உலகத்தாரின் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவனாவான். நெக்ஸ்ட் கொஸ்டின், களவினால் உண்டாகும் பெருஞ்செல்வம் எவ்வாறு கெடும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி அளவு இறந்து ஆவது போல கெடும். இந்த கொஸ்டினுக்கான குறள் என்ன அப்படின்னா, களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும். என்னன்னா, களவு செய்து பொருள் கொள்வதால் உண்டாகிய ஆக்கம் பெருகுவது போல் தோன்றி இயல்பாக இருக்க வேண்டிய அளவையும் கடந்து கெட்டுவிடும். களவினால் உண்டாகும் பெருஞ்செல்வம் எவ்வாறு கெடும் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? அளவு இறந்து ஆவது போல கெடும். நெக்ஸ்ட் கொஸ்டின், அருளோடும் அன்போடும் வாரா பொருளை என்ன செய்ய வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி புரளவிடல். அருளோடும் அன்போடும் வாரா பொருளை என்ன செய்ய வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்? புரளவிடல். இந்த கொஸ்டினுக்கான குறள் என்னன்னா, அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரளவிடல். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிறப்பறுக்கும் தன்மையாக வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி பற்றற்ற நிலை. பிறப்பறுக்கும் தன்மையாக வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? பற்றற்ற நிலை. இந்த கொஸ்டினுக்கான குறள் என்னன்னா, பற்றற்ற கண்ணே பிறப்பறுக்கும் மற்ற நிலையாமை காணப்படும். இந்த குறளுக்கான பொருள் என்னன்னா, ஆசைகளை முழுவதுமாக விட்டபோதுதான் பிறப்பு எனும் கட்டு அறுபடும், விடவில்லை என்றால் பிறப்பு மறுபடியும் தொடரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், கோடிட்ட இடத்தை நிரப்புக. வித்து இடல் வேண்டும் கொல்லோ டேஸ். அப்படியே குறளை தான் அடுத்த லைன் இங்க கொடுத்திருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா, விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். இந்த கொஸ்டினுக்கான குறள் இதேதான். என்னன்னா, வித்து இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். இந்த குறளுக்கு பொருள் என்னன்னா, அதாவது நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கு விருந்தோம்பி அவங்க சாப்பிட்ட வாட்டி மிச்சம் இருக்கிறத சாப்பிடுறவன வந்து விதையும் இட வேண்டுமா அப்படிங்கிறதா இந்த கொஸ்டினுக்கான பொருள். கொஸ்டின் கேட்கிற மாதிரி இருக்கும் அந்த கொஸ்டினுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா, அதாவது விருந்தோம்பி அந்த விருந்தினர்களுக்கு கொடுத்தது போக மிச்சம் மீதி இருக்கிறவ இதை சாப்பிடுறவன் வந்து விதையும் இட வேண்டுமா நிலத்துல அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், திருக்குறள் நீதி இலக்கியம் எனும் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூலின் ஆசிரியர் காதா திருநாவுக்கரசு. திருக்குறள் நீதி இலக்கியம் எனும் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூலின் ஆசிரியர் காதா திருநாவுக்கரசு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் குறளின் வழியாக அறிவது யாது? அருள் எனும் அன்பின் குளவி பொருள் எனும் செல்வச் செவிலியால் உண்டு. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி அன்பு அப்படிங்கிறது தாய், அருள் அப்படிங்கிறது குழந்தை, செல்வம் செவிலி தாய். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டினும் ரிப்பீட் தான் இருக்கு. நெக்ஸ்ட், உலக வாழ்க்கையின் இயல்புகளையும் நடைமுறைகளையும் அனுபவ வெளிப்பாடுகளாக குறிப்பிடும் திருக்குறள் பகுதி எது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி பொருட்பால். உலக வாழ்க்கையின் இயல்புகளையும் நடைமுறைகளையும் அனுபவ வெளிப்பாடுகளாக குறிப்பிடும் திருக்குறள் பகுதி எது? பொருட்பால். நெக்ஸ்ட் கொஸ்டின், அறம்போல் கூர்மையான அறிவுடையவராக இருந்தாலும் மக்கட்பண்பில்லாதவரை திருவள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகின்றார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி மரம். இதெல்லாம் அப்படியே ரிப்பீட் ஆன கொஸ்டின்ஸ் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்தல் இறைப்பினை என்றும் டேஸ் மேற்கண்ட திருக்குறள் வாழ்க்கையில் பிறர் செய்யும் தவறுகளை என்ன செய்ய வேண்டும் என்கிறது?
இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, பிறர் தவறுகளை பொறுத்தல், பிறர் தவறுகளை மறத்தல். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 ரெண்டுமே தான். பிறர் தவறுகளை பொறுத்துக்கணும், அதே வேளையில அந்த தவறை மறந்துறது நல்லது. இந்த கொஸ்டினுக்கான குறள் என்னன்னா, பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. அளவு கடந்து செய்யப்பட்ட தீங்கை பொறுத்துக் கொள்வதை காட்டிலும் அந்த தீங்கை அறவே மறந்து விடுவதே சிறந்த பண்பாகும். பொறுத்தல் இருப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. மேற்கண்ட திருக்குறள் வாழ்க்கையில் பிறர் செய்யும் தவறுகளை என்ன செய்ய வேண்டும் என்கிறது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 என்னன்னா, பிறர் தவறுகளை பொறுத்தல், பிறர் தவறுகளை மறத்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின், உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே ஒருவன் இடுக்கண் களைவதாம் நட்பு அப்படிங்கறதுதான் குறள். ஒருவனின் துன்பத்தை எது போக்குவதாக திருவள்ளுவர் கூறுகின்றார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி நட்பு. உடுக்கை இழந்தவன் கை போலே ஒருவனின் துன்பத்தை எது போக்குவதாக திருவள்ளுவர் கூறுகின்றார்? நட்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், தல்லா விலையுள்ளும் தக்காரும் தாழ்வில்லா செல்வரும் சேர்வது நாடு. பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொல்குறும்பும் இல்லாது நாடு. இந்த ஃபர்ஸ்ட் குறள் என்னன்னா, ரெண்டுமே நாடு நாடுன்னு முடியும். ஃபர்ஸ்ட் குறள்ல என்ன சொல்றாங்கன்னா, நல்ல விளைச்சலும் நல்ல அறிவுடைய அறிஞர்களும் பெருமையான செல்வத்தை கொண்டவங்களும் சேர்ந்து இருக்கிறது தான் நாடு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் குறளுக்கான பொருள். ரெண்டாவது குறள் பாத்தீங்கன்னா, பல்குழுவும் அதாவது பல கூட்டமா இருக்கிறவங்களும் பால் செய்யும் உட்பகையும் தீமை தர்ற உட்பகையும் வேந்தலைக்கு கொல் குறும்பும் இல்லாதது. என்னன்னா, வேந்தர்களுக்கு எதிராக தீவிரவாதிகளும் இல்லாம இருக்கிறது தான் சிறந்த நாடு அப்படிங்கிறது இந்த ரெண்டாவது குறளுக்கான பொருள். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி நாடு நாடு. ரெண்டுமே நாடு நாடுன்னு முடியும். குறளை தான் அப்படியே கொடுத்திருக்காங்க. தல்லா விலையுள்ளும் தக்காரும் தாழ்வில்லா செல்வரும் சேர்வது நாடு. பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொல்குறும்பும் இல்லது நாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக வாழ்க்கைக்கு அடிப்படை உயிர் யார் அல்லது எது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ அரசன். உலக வாழ்க்கைக்கு அடிப்படை உயிர் யார் அல்லது எது? அரசன். நெக்ஸ்ட் கொஸ்டின், திருவள்ளுவர் எப்பொழுது யாக்கைக்கு மருந்து என்பது தேவைப்படுவதில்லை என கூறுகிறார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி அருந்தியது அற்றது உண்டால். என்னன்னா, மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனேன். நம்ம சாப்பிட்டது நல்லா செரிச்ச வாட்டி சாப்பிட்றவங்களுக்கு மருந்தே தேவையில்லை அப்படிங்கிறதா இந்த குறளுக்கான பொருள். நெக்ஸ்ட் கொஸ்டின், அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்ன செய்யும்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி செல்வத்தை தேய்க்கும். இந்த கொஸ்டினும் ரிப்பீட் ஆயிருக்கு. இந்த கொஸ்டின்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 வாட்டி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான குறள் என்னன்னா, அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை. என்னன்னா, ஒரு மன்னனோட ஆட்சிக்கு கீழே கஷ்டப்பட்டு இடைவிடாத அழுகுறவங்களோட கண்ணீர் அந்த செல்வத்தை கண்டிப்பா தேய்க்கும் அப்படிங்கிறதா இந்த அந்த குறளுக்கான பொருள். நெக்ஸ்ட் கொஸ்டின், திருக்குறளில் மாந்தரின் உள்ளத்துயர்வு எதனோடு ஒப்பிடப்படுகிறது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ வெள்ளத்தனைய மலர் நீட்டம். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தரதம் உள்ளத்தனைய உயர்வு அப்படிங்கிறதுதான் குறள். இந்த குறள்லாம் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. அதாவது இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கிறதுனால நமக்கு என்ன யூஸ்னா, நம்ம கேட்ட கொஸ்டினே தான் மேக்சிமம் கேட்கறாங்க. அதனால நீங்க இந்த எதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாக்குறீங்களோ இல்லையோ, இந்த திருக்குறளுக்கு கண்டிப்பா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நல்லா பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் கூற்றுக்குரிய சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். இதுல ஒரு 4 குறளோட ஃபர்ஸ்ட் லைன் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் குறள் என்னன்னா, பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ்வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது. என்னன்னா, பகல் பொழுதுல கூட காக்கை அதை விட வலிமையா இருக்கிற அந்த கோட்டானை வென்றும். அதே மாதிரியே சரியான காலம் அறிந்து செயல்படணும் அப்படிங்கிறதா இந்த ஃபர்ஸ்ட் குறள். இது அரசனுக்கு சொல்ற மாதிரி. ரெண்டாவது குறள் பாத்தீங்கன்னா, நெடும் புனலுள் வெல்லும் முதலை அடும் புனலில் நீங்கின் அதனை பிற. என்னன்னா, நிறைய தண்ணி இருக்கிறது தண்ணிக்குள்ள முதலை இருக்கும்போது
அது பிற உயிர்களை வந்து ஈஸியா வெற்றி கொன்றும். அதே மாதிரி வெற்றி அடைந்துரும். அதே மாதிரி அது அந்த தண்ணியை விட்டு வெளியில இருக்கிறப்ப அந்த முதலைய பிற உயிரினங்கள் ஈஸியா வெற்றி அடைஞ்சிரும் அப்படிங்கிறதுதான் இந்த குறளுக்கான பொருள். இது என்னன்னா இடமறிதல், எந்த இடத்துல இருந்து செயல்படுறோம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் மூணாவது குறள் என்னன்னா, பீலிப்பை சாக்காடும் அச்சிரும் அப்பண்டன் சால மிகுத்து பெயின். என்னன்னா ஒரு மயிலிறகு வந்து ரொம்ப லேசானது. ஆனா அதை ஒரு வண்டி நிறைய ஏத்துறப்ப அந்த வண்டியோட அச்சாணியே உடைச்சிரும். இதுல என்ன தெரியுதுன்னா இது வந்து வலி அறிதல். நெக்ஸ்ட் நாலாவது குறள் என்னன்னா, காலால் கலரில் நரியடும் கண்ணஞ்சா வேளால் முகத்த களிறு. என்னன்னா ஒரு வேளால வச்சிருக்கிற போர் வீரர்களை கூட இந்த யானை எல்லாத்தையும் வீழ்த்திரும். ஆனா அந்த யானை வந்து சேத்துக்குள்ள அதனோட கால் மாட்டிக்கிட்டப்ப அந்த யானைய சிறிய நரி கூட வீழ்த்திரும், கொன்றும் அப்படிங்கிறதா இந்த குறளுக்கான பொருள். இதுவும் பாத்தீங்கன்னா இடமறிதல் தான் வரும். இது வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி. ஃபர்ஸ்ட் 1 வந்து காலமறிதல், 2ம் 4ம் வந்து இடமறிதல், 3 வந்து வலியறிதல். நெக்ஸ்ட் கொஸ்டின், திருக்குறள் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனை? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 38. திருக்குறள் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனை? 38. நெக்ஸ்ட் கொஸ்டின், நுண்ணிய நூல்பல கற்பினும் மற்றுந்தன் உண்மை அறிவே மிகும் என்ற குறள் அந்த எந்த அதிகாரத்தில் அமைந்துள்ளது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஊழ். என்னன்னா எவ்வளவுதான் நுண்ணிய அறிவுடைய நூலை கற்றாலும் அவங்களுக்கு வந்து பிறப்பிலேயே இருக்கிற அந்த உண்மை அறிவு தான் அவங்க கிட்ட மிகுந்து காணப்படும் அப்படிங்கிறதுதான் இந்த குறளுக்கான பொருள். நுண்ணிய நூற்பல கற்பினும் மற்றுந்தன் உண்மை அறிவே மிகும் என்ற குறள் எந்த அதிகாரத்தில் உள்ளது? ஊழ். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. தொடரை பொருளோடு பொறுத்துக. முந்தையிருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனி நாகரீகர். நீரின் ரமையா உலகம் போல காதல் அல்லிலாயினும் விருந்துவரின் உவக்கும் கற்பின் மெல்லியல். சாதல் அஞ்சேன் அஞ்சுவன் சாவில் பிரிவு அச்சம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 3, 1, 2, 4. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாடலை படித்துவிட்டு பொருத்தமான விடையை தேர்வு செய்க. வள்ளுவர் செய் திருக்குறளை மறவர நன்கு உணர்ந்தோர்கள் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்து ஒரு நீதி. இப்பாடலை பாடியவர் பே. சுந்தரனார். எல்லா சாதியினருக்கும் பொது நூல் திருக்குறள். மனுநீதி எல்லா சாதிக்கும் பொதுவானதில்லை. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற குறளோடு இந்த பாடல் வரி பொருத்தமுடையது. இந்த பாடல் மனோன்மணியம் எனும் நாடக நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 1, 2, 3, 4 அனைத்தும் சரி. இந்த எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே சரிதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், டேஸ் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. மேற்காணும் திருக்குறளில் எவை இரண்டை திருவள்ளுவர் இல்வாழ்க்கைக்கு உகந்தது என குறிப்பிடுகிறார்? என்னன்னா அன்பும் அறனும். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி அன்பும் அறனும். நெக்ஸ்ட் கொஸ்டின், வள்ளுவரின் அரசியல் பொருளாதார சமுதாய சிந்தனைகளின் களஞ்சியமாக அமையும் திருக்குறளின் பொருத்தமான பிரிவாக எதை கூறலாம்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி பொருட்பால். வள்ளுவரின் அரசியல் பொருளாதார சமுதாய சிந்தனைகளின் களஞ்சியமாக அமையும் திருக்குறளின் பொருத்தமான பிரிவாக எதை கூறலாம்? பொருட்பால். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் கூற்றுகளில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். இதுல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல் என்ற 4 அதிகாரங்களும் பாயிரம் என அழைக்கப்படும். இது சரி. திருக்குறள் கடவுள் வாழ்த்தில் கடவுள் என்ற சொல் 3 குறள்களில் வருகிறது. இது தப்பு. நெக்ஸ்ட், வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் வருணதேவன் என்ற சொல் வரவில்லை. இது சரிதான். மனத்தில் குற்றமில்லாமல் இருப்பதே அறம் என்கிறார் வள்ளுவர். இதுவும் சரி. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 1, 3, 4 சரி. இந்த 2 மட்டும் தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், தன்னிலை தவறாமல் தன்னைத்தானே காத்துக்கொண்டு வாழ்கிறவரை வள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி கற்புக்கரசி. தன்னிலை தவறாமல் தன்னைத்தானே காத்துக்கொண்டு வாழ்கிறவரை வள்ளுவர் யாருடன் ஒப்பிடுகிறார்? கற்புக்கரசி.
இந்த கொஸ்டினுக்கான குறள் என்னன்னா, ஒருமை மகளிரை போல பெருமையும் தன்னைத்தான் கொண்டொழுகின் உண்டு. என்ன குறள்னா, ஒருமை மகளிரை போல பெருமையும் தன்னைத்தான் கொண்டொழுகின் உண்டு. இந்த குறளுக்கான பொருள் என்னன்னா, தன்னிலை தவறாமல் ஒருவன் தன்னைத்தானே காத்துக்கொண்டு வாழ்வானேயானால் கற்புக்கரசிகளுக்கு கிடைக்கும் புகழும் பெருமையும் அவனுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், தந்தை மகற்காற்றும் நன்றி என திருக்குறள் எதனை குறிப்பிடுகிறது? அவையத்து முந்தி இருப்ப செயல். இது திருக்குறள் அப்படியேதான் வரும். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். இந்த குறளும் நிறைய வாட்டி கேட்டுட்டாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், செல்வத்தை அழித்து ஒருவரை தீய வழியில் செலுத்தக்கூடியதாக வள்ளுவர் குறிப்பிடுவது யாது? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, அழுக்காறு. அழுக்காறு அப்படின்னா பொறாமை. இந்த கொஸ்டினுக்கான குறள் என்னன்னா, அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்வல் செய்யவல் தவ்வையை காட்டி விடும். இங்க செய்யவல் அப்படிங்கிறது என்னன்னா திருமகள். இந்த கொஸ்டினுக்கான பொருள் என்னன்னா, பொறாமை உடையவனை கண்டு திருமகள் வெறுத்து அவனை தன் தமக்கையான மூதேவிக்கு காட்டி தான் அவனை விட்டு நீங்கி போய்விடுவாள். செல்வத்தை அழித்து ஒருவரை தீய வழியில் செலுத்தக்கூடியதாக வள்ளுவர் குறிப்பிடுவது யாது? அழுக்காறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், உயிருக்கு ஊதியமாக வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, ஈதல் இசைபட வாழ்தல். இந்த கொஸ்டினுக்கான குறள் என்னன்னா, ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயர்க்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், குன்றேறி யானை போர் கண்டற்றால் எனும் உவமையை வள்ளுவர் எதற்கு பயன்படுத்தியுள்ளார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பொருள் உடையவர் செய்யும் செயல். என்னன்னா, குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கைத்தொன்று உண்டாக செய்வான் வினை. என்னன்னா, இந்த குறளுக்கான பொருள் என்னன்னா, நம்ம கையில இருக்கிற பொருளை வச்சுட்டு நம்ம ஒரு செயலை செய்யறது எதுக்கு சமம்னா, ஒரு பெரிய குன்றின் மேல ஏறி நின்றுட்டு யானை போற பாக்குறது மாதிரி பாதுகாப்பான செயல் அப்படிங்கிறதா இந்த குறளுக்கான பொருள். குன்றேறி யானை போர் கண்டற்றால் எனும் உவமையை வள்ளுவர் எதற்கு பயன்படுத்தியுள்ளார்? பொருள் உடையார் செய்யும் செயல். நெக்ஸ்ட் கொஸ்டின், உறங்கி விழிப்பதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, பிறப்பு. என்னன்னா, உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு அப்படிங்கிறதா இந்த கொஸ்டினுக்கான குறள். என்னன்னா, நம்ம நம்ம தூங்குறது என்னன்னா சாவுக்கு சமம். அதே மாதிரி உறங்கி விழிக்கிறது பிறப்புக்கு சமம் அப்படிங்கிறதா இந்த குறளுக்கான அர்த்தம். உறங்கி விழிப்பதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? பிறப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் ஆகியவற்றுக்கு இடம் கொடுக்காமல் வாழ்வதே சிறந்தது என்று வள்ளுவர் எந்த அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, அரண் வலியுறுத்தல். என்னன்னா, அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். இந்த கொஸ்டினுக்கான குறள் இதுதான். பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் ஆகியவற்றுக்கு இடம் கொடுக்காமல் வாழ்வதே சிறந்தது என்று வள்ளுவர் எந்த அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார்? அரண் வலியுறுத்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின், இவை இரண்டும் தெற்றென்க மன்னவன் கண். மேற்காணும் திருக்குறளில் எவை இரண்டை திருவள்ளுவர் கண்கள் என கூறுகின்றார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, ஒற்றும் நீதி நூலும். இந்த கொஸ்டினுக்கான குறள் என்னன்னா, ஒற்றும் உரை சான்ற நூலும் இவையிரண்டும் தெற்றென்க மன்னவன் கண். என்னன்னா, சிறந்த ஒற்றர்களும் சிறந்த நீதி நூல்கள் தான் ஒரு அரசனுக்கு இரண்டு கண்கள் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என திருக்குறள் எதனை கூறுகிறது? இனிய உலகாக இன்னாத கூறல். இந்த கொஸ்டின்ல அடிக்கடி ரிப்பீட் ஆயிருக்கார். நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று, திருக்குறளானது இல்லறத்தையும் மகளிரின் கற்பு திறத்தையும் சிறப்பித்து பேசுகின்றது. காரணம், இப்பண்புகள் மனு தர்மத்துக்கு புறம்பானவை. இதுல என்னன்னா, கூற்று சரி காரணம் சரின்னு கொடுத்திருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்ப மனு தர்மம், மனு நூல் அப்படிங்கிறது பிரம்மதேவரே எழுதி கொடுத்த நூல் அப்படின்னு நம்பப்படுது. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லறத்துல இப்படி கணவன் மனைவி இருக்கணும், மகளிருக்கான கற்புகள்லாம் இப்படி இருக்கணும், மகளிர் இப்படி இப்படி நடந்துக்கணும், அந்த மாதிரிலாம் தான் சொல்லி இருக்கிறதா சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்ப காரணத்துல இப்பண்புகள் மனு தர்மத்துக்கு புறம்பானவை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இது தப்பாதான் இருக்கணும்.
இல்லறத்துக்கான மகளிர் கற்பு திறத்தையும் சிறப்பித்து பேசுகிறது அப்படிங்கிறது சரிதான். ஆனா இங்க புறம்பானவைன்னு கொடுத்திருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நான் வந்து காரணம் தவறுன்னு தான் நினைக்கிறேன். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சரியா தெரிஞ்சவங்க எப்படி என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கல்லாதவர்களை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, விலங்கு. என்னன்னா, விலங்கோடு மக்கள் அணையர், இலங்குநூல் கற்றாரோடு ஏனையவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், என்பும் உரியர் பிறர்க்கு என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகின்றார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, அன்புடையர். இந்த கொஸ்டினுக்கான குறள் என்னன்னா, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, உலகியலோடு வாழாதவர். இந்த கொஸ்டினுக்கான குறள் என்னன்னா, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். என்னன்னா, உலகத்துக்கு தகுந்த மாதிரி வாழாதவங்க வந்து எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் அது அறிவில்லாதவங்களுக்கு சமம்தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், புத்தேன் உலக வாழ்க்கையை யார் உறுதியாக வாழ்வார் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, திருடாதார். புத்தேன் உலக வாழ்க்கையை யார் உறுதியாக வாழ்வார் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? திருடாதார். இந்த கொஸ்டினுக்கான குறள் என்னன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. இந்த குறள் தெரிஞ்சவங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருள் இல்லாரை எல்லாரும் எவ்வாறு கருதுவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, எள்ளுவர். என்னன்னா, இந்த கொஸ்டினுக்கான குறள் என்னன்னா, இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு. பொருள் இல்லாரை எல்லாரும் எவ்வாறு கருதுவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? எள்ளுவர். எள்ளுவர் அப்படின்னா அவங்கள வந்து ரொம்ப மட்டமா பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்வதையும் ஐம்புலன்கள் விரும்பினவற்றை எல்லாம் விட்டு விடுவதையும் எதற்குரிய இலக்கணமாக வள்ளுவர் குறிப்பிடுகின்றார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, துறவு. என்னன்னா, அடல் வேண்டும் ஐந்தான் புலத்தை விடல் வேண்டும் வேண்டியதெல்லாம் ஒருங்கு. இந்த குறளுக்கான பொருள் என்னன்னா, ஐம்புலன்களையும் அடக்கி வெல்வதும் அப்புலன்கள் விரும்புகின்றவற்றையெல்லாம் விட்டு விடுவதும் துறவுக்கு இலக்கணமாகும். ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்வதையும் அப்புலன்கள் விரும்பினவற்றையெல்லாம் விட்டு விடுவதையும் எதற்குரிய இலக்கணமாக வள்ளுவர் குறிப்பிடுகின்றார்? துறவு. நெக்ஸ்ட் கொஸ்டின், அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகின்றார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, பொய்யா விளக்கு. என்னன்னா, எல்லா விளக்கும் விளக்கல்ல, பொய்யா விளக்கு விளக்கு அப்படிங்கிறதா இந்த கொஸ்டினுக்கான குறள். என்னன்னா, வெளியில இருக்க எல்லா விளக்கும் சரியான விளக்கு கிடையாது. உள்ளத்துக்கு தகுந்த பொய்யா விளக்கே சரியான விளக்கு அப்படிங்கறதுதான் இந்த குறளுக்கான பொருள். இந்த குறள்லாம் வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதி நூல்களை என்று திருக்குறளை புகழ்ந்துரைத்தவர் யார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, பேரா சுந்தரம் பிள்ளை. வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதி நூல்களை என்று திருக்குறளை புகழ்ந்துரைத்தவர் யார்? பேரா சுந்தரம் பிள்ளை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஞாலம் கருதினும் கைகூடும் மேற்கூறிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினாலும் அவர் எந்த இரண்டை அறிந்து செயல்பட வேண்டும்? காலமும் இடமும். இந்த குறளும் திருப்பி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், நெய்யால் எரி நுட்பேம் என்றால் கவ்வையால் காமம் நுட்பேம் எனல் எனும் குறளில் நுட்பேம் என்பதன் பொருள் என்ன? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அவித்தல். இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிறப்பினால் எல்லா உயிர்களும் சமம் என கருதும் வள்ளுவர் எதன் வழி அவற்றை வேறுபடுத்துகிறார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தொழில். இந்த கொஸ்டினும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், வள்ளுவர் கூறும் அறச்சிந்தனைகளின் மிக முக்கியமான நோக்கம் மண்ணுலக வாழ்க்கைக்கு உதவும். வள்ளுவர் கூறும் அறச்சிந்தனைகளின் மிக முக்கியமான நோக்கம், இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, மண்ணுலக வாழ்க்கைக்கு உதவும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு நாடு என்பது எதனை பெறாமல் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உருப்பசி. என்னன்னா, உருப்பசியும் ஓவாப்பினியும் செய்வகையும் சேராது இயல்வது நாடு. இந்த கொஸ்டினுக்கான குறள் இதுதான். என்னன்னா, ஒரு நாடு அப்படிங்கிறது வந்து உருப்பசி, பிணி, பகை எல்லாம் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த குறளுக்கான பொருள்.
ஒரு நாடு என்பது எதனை பெறாமல் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார்? உறுபசி. நெக்ஸ்ட் கொஸ்டின், உள்ளியதெல்லாம் உடன் எய்தும் உள்ளத்தால் உள்ளான் டேஸ் எனின். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, கோபம். இந்த கொஸ்டினுக்கான சரியான குறள் என்னன்னா, உள்ளியதெல்லாம் உடன் எய்தும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளி எனின். வெகுளி அப்படிங்கிறது இங்க சினம், கோபம் எல்லாத்தான் குறிக்கும். இந்த டேஸ்ல வந்து இங்க பாத்தீங்கன்னா வெகுளி அப்படிங்கிறது வரும் குறள்ல. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி, கோபம். நெக்ஸ்ட் கொஸ்டின், எண்ணன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டான் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு. இக்குறட்பா வலியுறுத்துவது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, நன்றி மறவாமை. எண்ணன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டான் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு. இக்குறட்பா வலியுறுத்துவது நன்றி மறவாமை. நெக்ஸ்ட் கொஸ்டின், வேலோடு நின்றான் இடி என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு என்ற குறளின் பொருள் என்ன? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, முறை செய்யாத மன்னன் வழிபறி செய்யும் கல்வனை போன்றவன். என்னன்னா, வேலோடு நின்றான் இடி என்றதும் போலும் கோலோடு நின்றான் இரவு. அதாவது முறையில்லாம மக்கள்கிட்ட வந்து வரி வாங்குறவங்க, மக்களோட பொருளை அபகரிக்கிற அரசர்கள் வந்து யாருக்கு சமம்னா வழிப்பறி செய்யறவங்களுக்கு சமம். அதாவது வழியில கோலை வச்சுக்கிட்டு மக்களை மறிச்சு வழிப்பறி செய்யறவங்களுக்கு சமம் அப்படிங்கிறதான் இந்த குறளுக்கான பொருள். இதுல நம்ம திருக்குறள் இருக்கிற மீதி பேலன்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்திருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 205 கொஸ்டின் இருக்கு. நம்ம இது வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 3 வீடியோவா பார்த்திருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நான் இந்த வீடியோவோட PDF வந்து இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.